நேரடியா விஷயத்துக்கு போவோம். ஓகே சார். சரியா, லாஸ்ட் கிளாஸ் ஒரு முழு எண்ணை ஈரிலக்க எண்களால் பெருக்குதல் தான் நாங்க பார்த்திருந்தோம். ஒரு முழு எண்ணை ஈரிலக்க எண்களால பெருக்குதல் தான் நாங்க பார்த்திருந்தோம். அப்ப அதுல நாங்க முதலாவது உதாரணம் பார்த்தது 25 எப்படி 14ஆல பெருக்கிறது அப்படின்னு சொல்லி. அப்ப 14 என்பது 2 இலக்கங்களை கொண்ட எண். அப்ப அதுல 4 வந்து ஒன்றுகள், 10 சரியா, 10 வந்து பத்துகள். வானிக்கிற பத்துகளும் இருக்குது, ஒன்றுகளும் இருக்குது. அப்ப முதலாவது நாங்க ஒன்றுகளால பெருக்குவோம், இரண்டாவது நாங்க பத்துகளால பெருக்குவோம். சரியா, அப்ப அது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் கிளாஸ் நாங்க பார்த்த விஷயம். அப்ப இங்க ஒன்றுகளால பெருக்கும் பொழுது 25 நேரடியா ஒன்றுகளால பெருக்கணும். அப்ப ஒன்றுகளால பெருக்கும் பொழுது 25 4ஆல பெருக்குவீங்க. அப்ப 5 20க்கு 0, மீதி 2, 4 2 8, 8 2 10. அப்ப 25 ஒன்றுகளால பெருக்குனீங்கன்னா 100 வரும். திரும்ப அதே 25 பத்துகளால பெருக்குவீங்க. அப்ப 25 பத்துகளால பெருக்கும் பொழுது 10ல ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. அப்ப 25ஓட அந்த ஒரு பூஜ்ஜியத்தை சேர்த்து விட்டீங்கன்னா 250 அப்படின்னு வரும். அப்போ ஒன்றுகளால பெருக்குனா 100, பத்துகளால பெருக்குனா 250. பிறகு இந்த 100ஐயும் இந்த 250ஐயும் நேரடியா கூட்டி விட்டீங்கன்னா 350 அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும். அப்ப 25 14ஆல பெருக்குனீங்கன்னா சரியா 100ம் 250 வரும். அது நேரடியா ரெண்டையும் கூட்டுவீங்க. ஆகவே 350. இது ஞாபகம் இருக்குதானே எல்லாத்துக்கும்? ஆமா சார். ஓ சார். அதுல இன்னொரு உதாரணம் நாங்க பார்த்தது. ஓம் சார். ஓகே ஓகே சார். அடுத்து ரெண்டாவது உதாரணம் நாங்க பார்த்தோம். 64 36ஆல பெருக்கணும். அப்ப 64 36ஆல பெருக்கும் பொழுது ஒன்றுகளாலையும் பத்துகளாலையும் பெருக்குவீங்க. ஒன்றின் இடத்துல 6 இருக்குது, 10 இடத்துல 30 இருக்குது. அப்ப 64 முதலாவது 6ஆல பெருக்குவீங்க. அப்ப 6ஆம் வாய்ப்பாடு. அதே 64 30ஆல பெருக்கும் பொழுது பூஜ்ஜியத்தை போட்டு விட்டுட்டு 3ஆல பெருக்கி விடுறது. அப்ப 64 6ஆல பெருக்குனீங்கன்னா 6ஐயும் 4ஐயும் பெருக்குவீங்க. 24, 24க்கு 4, மீதி 2. திரும்ப 6ஐயும் 6ஐயும் பெருக்குவீங்க. 6ஆம் வாய்ப்பாடு 36. 36ஓட 2 கூட்டினீங்கன்னா 384. அப்போ ஒன்றுகளால பெருக்கும் பொழுது 384 வரும். திரும்ப பத்துகளால பெருக்குவீங்க. அப்ப அங்க பூஜ்ஜியத்தை நேரடியா எழுதி விட்டுறலாம். 64 3ஆல பெருக்குனீங்கன்னா 192. இப்ப 384ஐயும் 1920ஐயும் கூட்டுவீங்க. சரியா, அப்ப 384ஐயும் 1920ஐயும் கூட்டுவீங்க. அப்ப 4ஐயும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினா 4, 8ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 10. ஆக 10க்கு 0, மீதி 1. 9ஐயும் 3ஐயும் கூட்டினீங்கன்னா 12. 12ஓட 1 கூட்டினீங்கன்னா 13, மீதி 1. அந்த 1ஐயும் கூட்டினீங்கன்னா 2304 அப்படின்னு வரும். அப்ப 64 36ஆல பெருக்கும் பொழுது முதலாவது ஒன்றுகளால பெருக்குவீங்க, இரண்டாவது பத்துகளால பெருக்குவீங்க. அப்ப ஒன்றின் இடத்துல 6 இருக்குது, 10 இடத்துல 30 இருக்குது. ஒன்றால பெருக்கும் பொழுது ஒன்றுக்கு நேரா எழுதுவோம், பத்துகளால பெருக்கும் பொழுது 10க்கு நேரா எழுதுவோம். அப்ப இந்த பத்துகளால பெருக்கும் பொழுது அதுக்கு நேரா தான் எழுதணும் கட்டாயம். அப்ப அதுக்கு நேரா எழுதும் பொழுது ஒரு இடத்துல இலக்கம் வராது. அப்ப எந்த எங்கனக்குல இலக்கம் வராதோ அந்த இடத்துல நாங்க என்ன செய்யணும், பூஜ்ஜியத்தை போட்டு விட்டுரும். அப்ப இந்த 3ஆல பெருக்குவீங்க. அப்ப இங்கனக்குல 3ஆல பெருக்கும் பொழுது 3க்கு நேரா தான் எழுதணும். சரியா, இந்த 3ஆல பெருக்கும் பொழுது இந்த 3க்கு நேரா தான் எழுதணும். அப்ப 3க்கு நேரா எழுதும் பொழுது 2 வரும். அப்ப இந்த இடத்துல இலக்கம் இல்லை. அப்ப அதனால கணக்கில் என்னத்தை போடணும்? பூஜ்ஜியம் போடணும். சார், அப்ப இந்த அணுகுமுறை எல்லாத்துக்கும் கிளியர் தானே? இதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். அப்ப ஞாபகப்படுத்தலுக்காக வேண்டிதான் அது ரெண்டையும் பேசணும். நீங்க நினைக்கல, ஞாபகப்படுத்தலுக்காக தான் அது ரெண்டையும் நினைக்கல பேசினேன். சார், இந்த பயிற்சி நாங்க பார்த்துட்டோமா? சார், ஓகே. உங்களுக்கு இதை நான் இதை தந்தை செய்து கொண்டு வர சொல்லி இப்ப இதை நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்ப இங்க எண்கள்
அந்த எண்களை 10 100 1000 இதால பெருக்கணும். 10 100 1000 என்ன செய்யணும்? பெருக்கணும். 10ஆல பெருக்கும் பொழுது என்ன செய்வீங்க? 10ஆல பெருக்கணும்னா என்ன செய்வீங்க? அந்த முழு எண்ணை போட்டு பின்னால ஒரு பூஜ்ஜியத்தை போடுற சார். அந்த பின்னுக்கு இருக்க பூஜ்ஜியத்தை வந்து முழு எண்ணை போட்டு பின்னால பூஜ்ஜியம் ஒன்று போடுற சார். சேர்க்கணும் சார். பூஜ்ஜியம் ஒன்றை சேர்த்து விட்டா சரி, அப்படித்தானே? ஓ சார். பூஜ்ஜியம் ஒன்றை சேர்த்து விட்டா சரி. அப்ப அதுல யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இல்ல சார். சரி சார். சார். சரி, ஓகே. அப்ப முதலாவது கேள்விக்கான ஆன்சர் 13 10ஆல பெருக்கிறோம். அப்ப 13 10ஆல பெருக்கும் பொழுது 13ஓட ஒரு பூஜ்ஜியத்தை என்ன செஞ்சு விட்டுருவீங்க? சேர்த்து விட்டுருவீங்க. அப்ப இடைவெளியில் எத்தனை வரும்? 130. அப்ப அது கிளியரா? இந்த ஆன்சர் வந்திருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க சார். இரண்டாவது கேள்வி மகன், இரண்டாவது கேள்வி 72 100ஆல பெருக்கணும். அப்ப 100ல எத்தனை பூஜ்ஜியங்கள் உண்டு? 2 பூஜ்ஜியங்கள். அப்ப ஆன்சர் போடும் பொழுது 72ஓட என்னத்தை சேர்க்கணும்? 2 பூஜ்ஜியங்களை சேர்த்து விட்டா சரி. ஆகவே இப்போ உங்களுக்கான ஆன்சர் 7200. எவ்வளவு? 7200. இந்த ஆன்சர் வந்திருக்கா சார்? மூன்றாவது கேள்வி 54 தரப்பட்ட எண் 54, அதை பெருக்கணும் 1000ஆல. அப்ப 1000ல எத்தனை பூஜ்ஜியங்கள் உண்டு? 3 பூஜ்ஜியங்கள். அப்ப 54ஓட எத்தனை பூஜ்ஜியங்களை சேர்த்து விட்டுருவீங்க? 3 பூஜ்ஜியங்கள். இப்ப 54ஓட 3 பூஜ்ஜியங்கள் சேர்ந்த ஆன்சர் எவ்வளவு? 54,000. சரி, இந்த 3 கேள்விகள் கிளியரா எல்லாத்துக்கும்? இப்ப நாலாவது கேள்வி 39 100ஆல பெருக்கணும். அப்ப 39ஓட என்ன செய்வீங்க? சார் இந்த 100க்குள்ள பின்னுக்குள்ள 2 பூஜ்ஜியத்தை சேர்ப்போம் சார். 2 சைபர் சேர்க்கணும் சார். ஓகே. பின்னுக்கு அந்த 100 பூஜ்ஜியங்களை சேர்ப்போம் சார். 2 பூஜ்ஜியங்கள். அப்ப இப்ப ஆன்சர் 3900. எவ்வளவு? ஓ சார் 3900. ஓகே சார். இப்ப இந்த நாலாவது கேள்வி வரைக்கும் அது ஒரு விதம். இப்ப எங்களுக்கு அஞ்சாவது கேள்வியில இருந்து அங்கிட்டு தந்திருக்காரு. 5 6 7ல ஆன்சர் இருக்குது, யாரால பெருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப 43 தான் தந்திருக்க பெருமானம். கொஞ்சம் நல்லா கவனிங்க, டெஸ்ட்ல கொஞ்சம் கவனிங்க, விளக்கத்தை எடுத்துக்கிறோம். 43 தான் தந்திருக்காரு பெருமானம். இந்த 43ஓட எக்ஸ்ட்ராவா யார் சேர்ந்திருக்காரு அப்படிங்கறத தான் இன்னைக்கு கண்டுபிடிக்கும். அப்ப 43ஓட எத்தனை பூஜ்ஜியம் சேர்ந்திருக்குது? அந்த ஒரு பூஜ்ஜியம் யாருக்கிட்ட காணப்படும்? 10 கிட்ட. ஆகவே அப்ப இடைவெளியில யார் வருவா? 10. 10 போட்டுருந்தா சரி போட்டுக்கொள்ளுங்க. 67ஓட இங்க 3 சைவர் சேர்ந்திருக்குது. எத்தனை சைவர்? 3. அப்ப இங்க எத்தனை வரும்? 1000. ஓகே. அடுத்து இங்க 100ஆல பெருக்கி இருக்காங்க. அப்ப 100ல உள்ள 2 சைவர் இருக்குது. அப்ப இடைவெளி எவ்வளவு வரும்? 29. இது கிளியர் தானே? இதுக்கு அங்கிட்டு உள்ளதுல தெளிவா இருக்கணும். ஆல்ரெடி இங்க ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. இப்ப நாங்க 100ஆல பெருக்கிறோம். அப்ப இந்த பூஜ்ஜியமும் இந்த பூஜ்ஜியமும் சேர்ந்தா அப்ப மொத்தம் எத்தனை பூஜ்ஜியம்? 3 பூஜ்ஜியம்.
அப்ப ஞாபகம் மறதியில விடையில 2 பூஜ்ஜியத்தை எழுதுனா சரியா? இல்ல சார். இல்ல. ஆ, 2450 மிச்சம் 2 பூஜ்ஜியத்தை சேர்த்து சார் 2 தானே சார்? இங்க பாருங்க 250ல 2450ல ஒரு பூஜ்ஜியம் இருக்குது, 100ல 2 பூஜ்ஜியம் இருக்குது. அப்ப மொத்தம் எத்தனை பூஜ்ஜியம்? 3 சார். 3 பூஜ்ஜியம். அப்ப 245ஓட எத்தனை பூஜ்ஜியம் காணப்படணும்? 3 பூஜ்ஜியம். இப்ப இத வாசிக்கிறதுக்கு அலகு வளையம் 1000 வளையம். அப்ப 200 245,000. நோ 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 245,000. 245,000. எப்பயுமே ஒரு எண்ணை இலகுவா வாசிக்கணுமா இருந்தா பின்னுக்கு இருந்து 3 3ஆ பிரிக்கணும், அதாவது வளையங்களாக. அப்ப பின்னுக்கு இருந்து 3 3ஆ வளையங்களாக பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக வாசிக்கலாம். அதனாலதான் அன்னைக்குல ஒரு காட்புள்ளி போட்டிருக்கேன். 245,000 எவ்வளவு சொல்லுங்க? காட்புள்ளி போடாம இடைவெளியும் விடலாம், சின்ன இடைவெளியும் விடலாம். ஓகே, வெரி குட். தேங்க்யூ சார். சரியா? சரி, இப்ப சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். இந்த 245 இருக்குதானே சார், அதுக்கு இடையில ஒரு பாக்ஸ் விட்டுட்டு அலகு வளையத்தை எழுதலாமா சார்? பெரிய இடைவெளி விட வேண்டாது, சின்ன இடைவெளி. சாதாரணமா ஒரு 2 சென்டிமீட்டர், ஒரு 2 மில்லிமீட்டர் அந்த மாதிரி விடலாம். ரொம்ப பெரிய இடைவெளி விட்டா அது அழகு இல்ல, அது குவாலிட்டி இல்ல. ஓகே சார். சார், இப்ப 1700 இருக்குது. இந்த 1700ல எத்தனை பூஜ்ஜியங்கள்? 2 பூஜ்ஜியங்கள். அப்ப இங்க மேலதிகமா எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? ஒரு பூஜ்ஜியம். அந்த ஒரு பூஜ்ஜியம் யாருகிட்ட இருக்கும்? 10 கிட்ட. 10 கிட்ட. அப்ப ஓகேவா? ஓகே சார். 10வது கேள்வி. 1000ல 3 பூஜ்ஜியம். அப்ப 1000ல உள்ள 3 பூஜ்ஜியத்தை ஒதுக்கி விட்டீங்கன்னா அப்ப இடைவெளிக்கு பொருத்தமானவர் யார்? 40. அப்ப ஓகேவா இது? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சொல்லுங்க. சார், 8வது கேள்விக்கு வந்து இடைவெளி விடாம காட்புள்ளியும் போடாம எழுதுன பிள்ளையா சார்? இல்ல, அது பிரச்சனை இல்ல. அது நான் வாசிக்கிறதுக்கு தான் அதை சொன்னேன். நீங்க தெளிவா Okay, sir. விளங்கிக்கணும். முதல்ல வாசிப்பதற்காகத்தான் சின்ன இடைவெளியும் காட்புள்ளியும் பயன்படுத்துறது. மத்தபடி ஓகே சார். ஆன்சர் எழுதும் பொழுது அங்க இடைவெளி காட்புள்ளி இருக்கணும்னு முக்கியம் இல்லை. அந்த எண்ணை Okay, sir. வாசிப்பதற்காகத்தான் நீங்க அதை பயன்படுத்துறீங்க. சரிதானே? ஓகே சார். சரியா? சரி, இப்ப இந்த கேள்வி கவனிங்க. இங்க இடைவெளியை மட்டும் தான் நாங்க போடுவோம். அந்த இடைவெளியில பாக்ஸ் தந்திருக்கார். அப்ப முதலாவது கேள்வி 52 13ஆல பெருக்கணும். முதலாவது 1களால பெருக்குவீங்க, அப்புறம் 10களால பெருக்குவீங்க. சொல்லுங்க. இது செய்யணுமா சார்? இது ஆல்ரெடி கொடுத்த பயிற்சி மகள். லாஸ்ட் கிளாஸ் நீங்க வந்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட குரூப்ல லிங்க் போட்டு தான் இருக்குது. உங்களோட குரூப்ல லிங்க் போட்டு தான் இருக்குது. சரியா? அப்ப அந்த லிங்க்ல ரெக்கார்டிங் இருக்கும். சரியா? இப்ப இந்த கடைசி டைம்ல என் யூடியூப் ஐடியை தாரேன். அப்ப அதுல போயிட்டு இந்த பாடத்தின் ஆல்ரெடி சொல்லுங்க சார். விளங்குது சொல்லுங்க. சார், நான் தராவியா துளோபர சுத்தி நான் லிங்க் தான் பாக்குறேன். அதை சுத்தி ரெக்கார்டிங் தான் பாக்குறேன். அந்த நீங்க அனுப்புற ரெக்கார்டிங் ஒண்ணு எனக்கு வேலை செய்யல சார். எந்த ரெக்கார்டிங் வேலை செய்யலாமா? சரி, என் யூடியூப் ஐடி தாரேன், அதுல போயிட்டு பாருங்க. அப்ப விஷயம் முடிஞ்சு. ஓகே சார். யூடியூப் ஐடி தாரேன், கட்டாயம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சரியா? சப்ஸ்கிரைப் இருந்த அளவுலே தான் இருக்குது. அவ சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா பார்க்க முடியும். அதை நீங்க கிளியரா விளங்கிக்கிறோம். சரியா?
சரி ஓகே என்ற யூடியூப் ஐடி சரியா என்ற யூடியூப் ஐடி டெமிழ் போட்டு டெமிழ் டெமிழ் டொட்டு இருக்கணும் கட்டாயம் டொட் இவ்வளவு அடிச்சாலே காட்டும் கோமர டெமிழ் கோமர மூவி அப்படின்னு அடிச்சீங்கன்னா வரும் இதான் ஐடி சரியா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க டெமிழ் டாட் கோமர மூவி இந்த யூடியூப் சேனல்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெக்கார்டிங் போட்டிருக்கேன் அப்போ பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ள முடியும் சரிதானே Excuse me, sir. சொல்லுங்க Sir, G-double-O-வா? ஓ G-double-O 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 Okay, sir. MARA சார் என்ன மகள் என்ன மகன் நோ சார் சரி நோட் பண்ணியாச்சா ஆமா sir. சரி ஓகே சரி அதுல தான் நான் வளமையா ரெக்கார்டிங் போடுறது அப்போ அதை ஏற்கனவே படிச்ச முதலாவது பாடம் ரெண்டாவது பாடம் இடையில போடுவேன் அந்த டேட்டை போட்டு போடுவேன் முதலாவது கிரேட் 6 இருக்கும் கிரேட் 6னா கிரேட் 6 கிரேட் 7னா கிரேட் 7 அப்படின்னு இருக்கும் அப்போ உங்களுக்கு தேவையான வீடியோவை நீங்க கிளிக் பண்ணி என்ன செய்யலாம் அங்க பார்க்கலாம் சரி இப்ப இங்க இந்த கேள்விக்கு வருவோம் இப்ப இந்த கேள்வியில பாருங்க 52 13ஆல பெருக்கணும் அப்ப 13 2 இலக்க எண் முதலாவது 3ஆல பெருக்கணும் அப்புறம் 10ஆல பெருக்கணும் சரியா அப்ப இந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சரியா அதனால இதுல ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விளங்கப்படுத்துறேன் எல்லா கேள்வியும் எனக்கு விளங்கப்படுத்தினா டைம் போயிடும் அதனால இதுல ஒரே ஒரு கேள்வி மட்டும் விளங்கப்படுத்துறேன் சரி மூன்றாவது கேள்வியை பாருங்க எல்லாரும் மூன்றாவது கேள்வி 32ஆல பெருக்கணும் முதலாவது 2ஆல பெருக்குவோம் 2ஐயும் 6ஐயும் பெருக்கலாம் இரண்டாம் வாய்ப்பாடு எவ்வளவு 12 சார் 12 12க்கு 2 sir. 2 மீதி எவ்வளவு 1 sir. 3 சாரி ஈர் 3 எவ்வளவு 9. ஈர் 3 6 6 3 7 இப்ப 3ஆல பெருக்கும் பொழுது 3க்கு நேரா தான் எழுதணும் நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க நானும் அந்த அவசரத்துல கவனிக்க இல்ல மாத்தி சொல்லி விட்டேன் அப்ப 3க்கு நேரா பெருக்குவீங்க அப்ப 3ஐயும் 6ஐயும் பெருக்குனா 18 அப்படித்தானே ஆமா சார் அப்ப இந்த இடத்துல இலக்கம் இல்ல அப்ப இலக்கம் இல்லாட்டி எனக்கு என்ன போடணும் இப்ப 3ஐயும் பெருக்குனீங்கன்னா 9 அங்கனைக்குல மீதி 1 இருக்குது அப்ப 9ஐயும் 1ஐயும் கூட்டினா எவ்வளவு 10க்கு சைவர் மீதி 1 ஒரு 3 3 3 1 4 sir. இப்ப இதுல கூட்டுவீங்க அப்ப 2ஐயும் 0ஐயும் கூட்டினா 2 ஓகே 8ஐயும் 7ஐயும் கூட்டினா 15. 15க்கு 5 மீதி 1 இருக்குது அந்த 3 ஆகவே 136 32ஆல பெருக்கலாம் 136 32ஆல பெருக்கலாம் 4352 ஓகேவா Okay sir. சார் Okay sir. அப்ப அந்த முதலாவது கேள்வி இரண்டாவது கேள்வி சிக்கலா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் சரியா ஆமா சார் சரி சரி அப்ப நாங்க இன்றைக்கான தலைப்புக்கு போவோம் ஓகே Okay sir. சார் அப்ப இன்றைக்கான தலைப்பு ஒரு முழு எண்ணை 10ஆல் 100ஆல் 1000ஆல் வகுத்தல் எப்படி ஒரு முழு எண்ணை 10ஆல் 100ஆல் 1000ஆல் வகுத்தல். சார்
ஓகே ஓகே. இப்ப எல்லாரும் இப்படி சொல்லி கொண்டிருந்தா லேட் ஆகும். சரி, இப்ப இங்க கவனிங்க. நாங்க பெருக்கும் பொழுது அங்க ஒரு நுட்ப முறையை கையாண்டோம். ஒரு எண்ணை 10ஆல 100ஆல 1000ஆல பெருக்குனா என்ன நடக்கும்? பூஜ்ஜியங்களை சேர்க்கணும். பூஜ்ஜியங்கள் சேர்க்கணும். அப்ப பெருக்கல்ட மறுதலை, பெருக்கல்ட எதிர்கருத்து தான் வகுத்தல், அப்படிதானே? ஆமா சார். அப்ப பெருக்கும் பொழுது பூஜ்ஜியங்கள் சேருமா இருந்தா வகுக்கும் பொழுது என்ன நடக்கும்? பூஜ்ஜியம் கழிக்கப்படும். பூஜ்ஜியங்கள் இல்லாம போகும், பூஜ்ஜியங்கள் குறையும். ஓகே ஓகே சார். சார், இப்ப விஷயத்துக்கு போவோம். முதலாவது பாருங்க, 30 காணப்படுது. அப்ப இந்த 30 எத்தனையால பிரிக்கிறோம், வகுக்கிறோம்? 10ஆல. அப்ப 30லயும் ஒரு பூஜ்ஜியம் இருக்குது, 10லயும் ஒரு பூஜ்ஜியம் இருக்குது. அப்ப இங்க வகுக்கிறனால அந்த ஒரு பூஜ்ஜியத்தை நாங்க என்ன செஞ்சு விட்டுறலாம், நீக்கி விட்டுறலாம். அப்ப 30ல உள்ள அந்த ஒரு பூஜ்ஜியத்தை நீக்குனா அப்ப எத்தனை மிஞ்சும்? 3 மிஞ்சும். ஆகவே 30ல எத்தனை 10 முழுமையா காணப்படுது? 3 10. 3 10. ஒரு 10 10, 10 20, 10 30. கிளியர், தெளிவா? அப்ப இங்க 10ஆல வகுக்கும் பொழுது அந்த ஒரு பூஜ்ஜியத்துக்கு சமனான அளவு பூஜ்ஜியத்தை நீங்க என்ன செய்யணும், வெட்டி விடணும், அப்படி நீக்கி விட்டுறணும். எத்தனை அதாவது 10ஆல பிரிக்கிறனால ஒரு பூஜ்ஜியம், 100ஆல பிரிச்சா 2 பூஜ்ஜியம், 1000ஆல பிரிச்சா 3 பூஜ்ஜியம். அப்ப இங்க 10ஆல பிரிக்கிறனால அதுக்கு சமனான பூஜ்ஜியத்தை தான் நீக்கணும். கீழே 10 இருக்குது, மேல உள்ள அவ்வளவு பூஜ்ஜியம் வெட்டுற கதை இல்லை. இங்க நல்லா தெளிவா விளங்கிறோம். நாங்க 10ஆல வகுக்கிறோம். அப்ப இங்க 10ல ஒரு பூஜ்ஜியங்கள் காணப்படுது. அப்ப இந்த ஒரு பூஜ்ஜியத்துக்கு பதிலாக அங்க ஒரு பூஜ்ஜியத்தை நீங்க வெட்டி விட்டீங்கன்னா சரி. ஓகேவா? ஓகே சார். சராப், தக்ஷிதா, சராப், தக்ஷிதா, ஸ்ருபிகா, உங்களோட மைக் ஒன்ல இருக்குது, வீட்டுல பேசி கொண்டிருக்கீங்க சார். இப்ப ரெண்டாவது பாருங்க, சரியா? ரெண்டாவது 400 காணப்படுது. அப்ப 400ல 2 பூஜ்ஜியம் இருக்குது. ஆனா 10ல எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது? ஒரு பூஜ்ஜியம். ஒரு பூஜ்ஜியம். அப்ப அந்த ஒரு பூஜ்ஜியத்துக்கு பதிலா ஒரு சைவரை இங்க கட் பண்ணுவீங்க. எத்தனை சைவரை கட் பண்ணுவீங்க? ஒரு சைவர். அப்ப ஒரு சைவரை கட் பண்ணா அப்ப எத்தனை ஆன்சரா வரும்? 40. அப்ப கிளியரா? இப்ப ஓம் சார். அடுத்து மூணாவது பாருங்க, 200 காணப்படுது. 200லயும் 2 சைவர், 100லயும் 2 சைவர். அப்ப 100ல உள்ள 2 சைவரை கட் பண்ணா 200ல உள்ள 2 சைவரையும் கட்டாயம் என்ன செய்யணும்? கட் பண்ணணும். அப்ப யார் மிஞ்சுவா? 2. ஆகவே அப்ப 200ல 100 எத்தனை காணப்படுது? 200ல 100 எத்தனை காணப்படுது? 2. அப்ப ஓகேவா? அப்ப 2. சார், அப்ப அதே மாதிரி அடுத்து 700ல 2 பூஜ்ஜியம், 100லயும் 2 பூஜ்ஜியம். அப்ப இந்த 2 பூஜ்ஜியத்தை வெட்டணுமா இருந்தா 700ல உள்ள 2 பூஜ்ஜியத்தையும் வெட்டி விட்டுறோம். அப்ப எத்தனை ஆன்சர்? 7. அப்ப இது கிளியரா? இப்ப கிளியர் சார். சார், இன்னொன்று 300ல 2 பூஜ்ஜியம், 100லயும் 2 பூஜ்ஜியம். அப்ப 2 பூஜ்ஜியத்தையும் கட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அப்ப எத்தனை ஆன்சர்? 3. அப்ப நல்லா விலையும் கொள்ளுங்க. 10ஆல வகுக்கும் பொழுது ஒரு பூஜ்ஜியத்தை நீக்கணும், 100ஆல வகுக்கும் பொழுது 2 பூஜ்ஜியத்தை நீக்கணும். அப்ப 1000ஆல வகுக்கும் பொழுது எத்தனை பூஜ்ஜியங்களை நீக்கணும்? 3 பூஜ்ஜியம். பாருங்க, 2000ல 3 பூஜ்ஜியம் காணப்படுது, 1000லயும் 3 பூஜ்ஜியங்கள் காணப்படுது. மன்னிக்கவும், 3 பூஜ்ஜியங்கள் காணப்படுது. அப்ப இந்த 3 பூஜ்ஜியத்தை வெட்டுனா அப்ப எவ்வளவு ஆன்சர்? 2 ஆன்சர். சார், அப்ப இதுல இருந்து என்ன விலையும் கொள்றீங்க?
பிரிக்கும் பொழுது சைவர்கள் அது சமனான சைவர்களை நாங்க என்ன செய்ய விட்டுற வேண்டியது வெட்டி விட்டுற வேண்டியது ஓகேவா சரி சரி ஓகே அப்ப கிளியர் தானே இப்ப எல்லாத்துக்கும் Clear, sir. அப்ப அதே மாதிரி 3000 எத்தனை பூஜ்ஜியங்கள் காணப்படுது 3 மூன்று பூஜ்ஜியங்கள் 1000 எத்தனை பூஜ்ஜியங்கள் 3 மூன்று பூஜ்ஜியங்கள் அப்ப இந்த 3 பூஜ்ஜியத்தை கட் பண்ணணுமா இருந்தா 1000 உள்ள 3 பூஜ்ஜியத்தையும் கட் பண்ணணும் அப்ப பேலன்ஸ் ஆகுறது 3 மாத்திரம் ஆகவே ஆன்சர் எவ்வளவு 3 அப்ப ஓகேவா அப்ப 3 Okay, sir. அதே மாதிரி சரி, அப்ப அடுத்த கேள்வி 7000 3 பூஜ்ஜியம் 1000 3 பூஜ்ஜியம் வெட்டி விட்டீங்கன்னா அப்ப 7 ஆன்சர் சரியா Okay, sir. 520 ஒரு பூஜ்ஜியம் காணப்படுது அப்ப 10லயும் ஒரு பூஜ்ஜியம் அப்ப இந்த ஒரு பூஜ்ஜியத்தையும் இந்த ஒரு பூஜ்ஜியத்தையும் கட் பண்ணீங்கன்னா 52 ஆன்சர் சரியா சரி சார் அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க 10ஆல வகுக்கும் பொழுது ஒரு பூஜ்ஜியம் 100ஆல வகுக்கும் பொழுது 2 பூஜ்ஜியம் 1000ஆல வகுக்கும் பொழுது 3 பூஜ்ஜியங்கள் 3 பூஜ்ஜியங்களை நீக்க வேண்டும் சரி பூஜ்ஜியங்கள் இப்ப லாஸ்ட் ஒன் 15000ல 3 பூஜ்ஜியங்கள் இருக்குது ஆனா நாங்க பிரிக்கிறதுல எத்தனை பூஜ்ஜியம் இருக்குது 2 பூஜ்ஜியங்கள் அப்ப இங்க 2 பூஜ்ஜியத்தை வெட்டி போட்டு அங்க போயிட்டு 3 பூஜ்ஜியத்தை வெட்டுறது இல்ல இங்க 2 வெட்டுனா இங்கேயும் 2 தான் வெட்டணும் அப்ப இந்த 2 பூஜ்ஜியங்களை கட் பண்ணா அப்ப ஆன்சர் வந்து 150 ஓகேவா Okay, sir. அப்ப கிளியர் தானே இப்ப Clear, sir. சரி. Yes, sir. சரி குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க ஸ்கிரீன்ல தெரியுதா சார் ஸ்கிரீன்ல இருக்கிறத நோட் பண்ண சொன்னேன் குயிக்கா நோட் பண்ணுங்க டைம் போகுது குயிக்கா நோட் பண்ணுங்க சார் நோட் பண்ணிட்டேன் சார் நோட் பண்ணிட்டா நோட் பண்ணிட்டேன் சார் நோட் பண்ணிட்டா திருப்பி ஒருக்கா பாருங்க மத்தவங்களும் நோட் பண்ணிடட்டும் நோட் பண்ணிட்டேன் சார் சரி ஓகேயா சார் நோ சார் நான் டைம் தாரேன் மகள் சரி டைம் தாரேன் நீங்க நோட் பண்ணுங்க நோட் பண்ணி முடிச்சா அமைதியா இருங்க நோட் பண்ணி முடிச்சா அமைதியா இருங்க மத்தவங்களும் நோட் பண்ணணும் தானே
வளமையா சொல்லியிருக்கேன், நோட் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் எடுக்காதீங்க, மேலதிகமா டைம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஒரு தடவைக்கு 4-5 தடவை விளங்கப்படுத்துறேன். அப்ப அப்படி விளங்கப்படுத்தும் பொழுது அதிலே நீங்க நோட் பண்ணி கொள்ளணும். இதுக்கு பிறகு நான் எக்ஸ்ட்ரா டைம் தர மாட்டேன், மேலதிகமா டைம் தர மாட்டேன். நான் ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன். நோட் பண்ணிட்டேன் சார். நோட் பண்ணியாச்சு சார். கொஞ்சம் குயிக் பண்ணுங்க நோட் பண்றவங்க. நோட் பண்ணி முடிஞ்சு சார். சரி, அப்ப நல்லா விளங்கி கொள்ளணும். ஒரு முழு எண்ணை 10ஆல 100ஆல 1000ஆல வகுக்கும் பொழுது பூச்சியங்களை நீக்கி விடுறது இலகுவானது. 10ஆல வகுத்தா ஒரு பூச்சியத்தை நீக்கணும், 100ஆல வகுத்தா 2 பூச்சியத்தை நீக்கணும், 1000ஆல வகுத்தா 3 பூச்சியத்தை நீக்கணும். சரியா? சரி சரி சார். சரியா? சரி, அடுத்த ஹெடிங் பண்ணிட்டேன் சார். அடுத்த ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்த தலைப்பு, ஒரு முழு எண்ணை இன்னும் ஒரு முழு எண்ணால் வகுத்தல். ஒரு முழு எண்ணை இன்னும் ஒரு முழு எண்ணால் வகுத்தல். சாதாரணமா வகுத்தல் 2 முறை இருக்குது. எத்தனை முறை? 2 முறை. 2 முறை. இப்ப தமிழ் அரிச்சுவடியில தானா எழுத்து தெரியும் தானே எல்லாத்துக்கும்? தமிழ் அரிச்சுவடியில அப்ப ட எழுத்து, சரியா? ட எழுத்துனால டானா பிரித்தல் அப்படின்னு ஒரு பிரித்தல் இருக்குது. அந்த டானாவையே சரியா மத்த பக்கம் போட்டீங்கன்னு சொன்னா, சரியா நிலைக்குத்தாக போட்டா நெடும் பிரித்தல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன பிரித்தல் சொல்றது? நெடும் பிரித்தல். அப்ப சிறிய எண்களுக்கு டானா பிரித்தலையும் பெரிய எண்களுக்கு நெடும் பிரித்தலையும் வழக்கமாக பயன்படுத்துறது. இப்ப இங்க ஒரு பிரித்தல் ஒன்றை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கேன். 75 5ஆல பிரிச்சிருக்குது. 75 எத்தனையால பிரிச்சிருக்குது? 5ஆல். எப்பயுமே எண் வந்து உள்ளுக்கு இருக்கும். சரியா, யாரால பிரிக்கிறோமோ அவர் வெளியில இருப்பார். அப்ப இங்க யாரால பிரிக்கிறேன்? 5ஆல். அப்ப 5ஆல பிரிக்கிறேன்னு சொன்னா பிரிக்கிறவர் தான் இங்க 5, பிரிபடுகின்றவர் 75. பிரிபடுதல் பிரித்தல் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. பிரிபடுகின்ற எண் வந்து எப்பயுமே பிரித்தல் உள்ளுக்கு தான் இருக்கும், நெடும்பிரித்தல் உள்ளுக்கு தான் இருக்கும். பிரிக்கும் எண் எப்பயுமே வெளியில தான் இருக்கும். அப்ப இங்க பிரிக்கும் எண் வந்து 5, பிரிபடுகின்ற எண் வந்து 75. இந்த ரெண்டுக்கும் விளக்கம் தெரிஞ்சுக்கிறோம். அப்ப 75 5ஆல பிரிக்கும் பொழுது முதலாவது 7ல பார்ப்போம். 7ல இருக்கான்னு பார்த்துட்டு அதை பிரிச்சு முடிச்ச பிற்பாடு தான் அடுத்து 5க்கு போகும். அப்ப 7ல 5 இருக்குதா இல்லையா? இருக்கு சார். 7ல 5 இருக்குது. எத்தனை 5கள் இருக்குது? 1. சரியா? அப்ப இங்க 7ல ஒரு 5 இருக்குது. அப்ப ஓர் 5 5. அப்ப அந்த 5 7ல இருந்து 5 என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்ப 7ல இருந்து 5 கழிச்சா எவ்வளவு? 2. அந்த 2ஓட இந்த 5 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 25. அந்த நான் முதல்ல சொல்லியிருக்கேன், மைக்கை ஓப் பண்ணிட்டு வீட்டுல உள்ளவங்களோட பேசுங்க அப்படின்னு சொல்லி. சரியா, நல்ல பண்புகளை வகுத்து கொள்ளணும், சரியா வளர்த்து கொள்ளணும். அது நீங்க கிளியர். சரியா, வீட்டுல நீங்க பேசுறதெல்லாம் இங்க நாங்க கேட்டுக்கொண்டிருப்போம். அது உங்களுக்கும் அழகு இல்லை, நமக்கும் அழகு இல்லை. சரியா? அப்ப முதலாவது 7ல 5 நாங்க பார்க்கணும். அப்ப 7ல ஒரு 5 காணப்படுது. அப்ப ஓர் 5 5. 7ல இருந்து 5 கழிச்சீங்கன்னா 2. பிறகு இந்த 5 கீழே இறக்குவீங்க. அதைத்தான் அந்த 5 அம்புக்குறி காமிக்குது. அப்ப அந்த 5 கீழே இறக்குனீங்கன்னா இப்ப இந்த 2ஐயும் இந்த 5ஐயும் சேர்த்து பார்க்கணும். அப்ப 2ஐயும் 5ஐயும் சேர்த்து பார்த்தா எவ்வளவு? 25.
25. 25. சரி, ஐந்தாம் வாய்ப்பாடுல 25 வருதா? வருது வருது சார். 25ல எத்தனை அஞ்சு இருக்குது? 5 முறை. அப்ப அந்த 5ஐயும் இந்த 5ஐயும் பெருக்குனீங்கன்னா 25 வரும். எத்தனை வரும்? 25. அப்ப 25ல இருந்து 25 கழிச்சு விட்டீங்கன்னா அப்ப எவ்வளவு? 0. ஆகவே அப்ப 75 5ஆல பிரிச்சா எத்தனை 5கள் காணப்படும்? 15 15 5கள் காணப்படும். 15 5கள் காணப்படும். சரி, இதுதான் நெடும்பிரித்தல். அப்ப எப்பயுமே நெடுபிரித்தல் பிரிக்கும் பொழுது முதலாவது எண்ணை பிரித்து போட்டுட்டு தான் இரண்டாவது எண்ணுக்கு போகும். ஓகேவா? ஓகே சார். சரி, வேகமா இதை கொஞ்சம் நோட் பண்ணுங்க பாப்போம். நோட் பண்ணியாச்சு சார். பண்ணியாச்சு சார். சரி, இன்னும் யாராவது நோட் பண்ணாம இருக்கீங்களா? நஸ்மா நோட் பண்ணிட்டேன் சார். சரி, ஹாஜரை நோட் பண்ணிட்டேன் சார். ஓகே. சரி, இப்ப ரெண்டாவதுக்கு போ. 253 11ஆல பிரிக்கணும். 253 எத்தனையால பிரிக்கணும்? 11. இப்ப எத்தனை பேருக்கு 11ஆம் வாய்ப்பாடு அத்துபடி? எத்தனை பேருக்கு 11ஆம் வாய்ப்பாடு அத்துபடி? ஓகே. அப்ப எல்லாருக்கும் தெரியுமா இருந்தா சந்தோஷம். ஓகே, எல்லாருக்கும் தெரியுமா இருந்தா மகிழ்ச்சி. ஓகே சார், இப்ப 253 11ஆல பிரிக்க போறோம். அப்ப நெடும்பிரித்தல் உள்ளுக்கு 253 இருக்கும், 11 வெளியில இருக்கும். ஓகேவா? ஓகே சார். முதலாவது 2ல 11 இருக்கான்னு பார்க்கணும். முதலாவது 2ல 11 இருக்கான்னு பார்க்கணும். 2ல 11 இருக்குதா? இல்ல. இருக்கு சார். 2ல 11 இருக்குதா? தமிழ் வேலையும் சொல்லுங்க. 2ல இல்ல சார். 2ல இல்ல. 2 விட 11 பெருசு. அப்ப 2ல 11 இருக்குமா? இல்ல சார். இல்ல. இல்ல சார். இப்ப என்ற லிங்க் கட் ஆகும், உடனே ஜாயின் பண்ணிக்கொள்ளணும். இப்ப என்ற லிங்க் கட் ஆகும், உடனே ஜாயின் பண்ணிக்கொள்ளணும். சரி, அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. 253 11ஆல பிரிக்கிறோம். 2ல இருக்கான்னு பார்க்கணும். 2ல இல்லாட்டி 25க்கு போயிடும். எத்தனைக்கு போயிடணும்? 25. 25க்கு. அப்ப 11ஆம் வாய்ப்பாடு ஒரு ஆள் சொல்லுங்க. ஓர் 11 11 ஈர் 11 22 மூ 11 33 நா 11 44. காணும். அப்ப ஓர் 11 11 ஈர் 11 22 மூ 13 33. அப்ப எங்க கிட்ட இருக்குது 25. அப்ப 3 தடவை இல்ல, 2 தடவை தான் உண்டு. எத்தனை தடவை உண்டு? அப்ப இங்க 253 11ஆல பிரிக்கிறோம். எத்தனையால பிரிக்கிறோம்? 11ஆல. முதலாவது 2ல இருக்கான்னு பாப்பீங்க 11. 2ல இல்லாட்டி அடுத்தது 25க்கு போயிடும். எத்தனைக்கு போயிடணும்? 25க்கு. 25க்கு. 25ல 11 இருக்குதா? இருக்கு. எத்தனை தடவைகள்? இருக்கு. 2 தடவை. 2 தடவைகள். அப்ப ஈர் 11 எவ்வளவு? 22. 22. அப்ப 22 கழிப்பீங்க. 22 என்ன செய்வீங்க? கழிப்பீங்க. அப்ப கழிச்சா எவ்வளவு? 3. இப்ப 253ல உள்ள 3 என்ன செய்யணும்? கீழே இறக்கணும். 33. அப்ப 11 தர 3 எவ்வளவு? 33. அப்ப 33ல எத்தனை 11 காணப்படுது? 3 தடவை. அப்ப மேல 3 போட்டுட்டு அந்த 3ஐயும் 11ஐயும் பெருக்குனீங்கன்னா 33. இப்ப 33ல இருந்து 33 என்ன செய்யணும்? கழிக்கணும். அப்ப கழிச்சீங்கன்னா
பூஜ்ஜியம். சரியா? அப்ப 253ல 11 எத்தனை தடவைகள் காணப்படும்? 23 தடவைகள். 23 தடவை. அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒரு ஆளுக்கு வகுத்தல் நல்லா ஏலோனுமா இருந்தா கட்டாயம் அவருக்கு வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கும். இல்லாட்டி வகுத்தல் செய்யலாம். எஸ் சார். சார் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க பாப்போம். ஹாஜரி நோட் பண்ணியாச்சு சார். நோட் நோட் பண்ணியாச்சு சார். சார் இப்ப அமைதியா இருங்க. திரும்ப ஒருக்கா இதை விளக்கம் தர போறேன். 253 வகுக்கோணும் 11ஆல. முதலாவது 2ல இருக்கான்னு பாப்பீங்க 11 இல்ல. நான் சொல்றேன் நானே மைக்க ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி. அமைதியா இருக்க சொன்னா அமைதியா இருக்கணும். 2ல இருக்கான்னு பாப்பீங்க. 2ல இல்லாட்டி 25க்கு போயிடும். 25ல 11 இருக்கான்னு பாப்பீங்க. இருந்துச்சுன்னா பார்க்கணும் எத்தனைன்னு சொல்லி 11 தர 2 22. அப்ப 2 தடவை உண்டு. 22 கழிப்பீங்க, மீதி 3. பிறகு அந்த 253ல உள்ள 3 கீழே இறக்குவீங்க. அப்ப அது ரெண்டையும் சேர்த்து பார்த்தா 33. அப்ப 33ல 11 இருக்கான்னு பார்க்கணும். வாய்ப்பாடை சொல்லி பார்க்கணும். அப்ப வாய்ப்பாடை சொல்லி பார்த்தீங்கன்னா 11 தர 3 33. ஆகவே 3 தடவை. அப்ப அந்த 3 தடவை மேல போட்டுட்டு 33 கழிச்சா மீதி 0. ஆகவே 253ல 11 23 தடவைகள் காணப்படும். எத்தனை தடவைகள் காணப்படும்? 23 தடவைகள். அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இந்த நெடும் பிரித்தல் தரம் 11 வரைக்கும் உங்களுக்கு தேவை. அங்கிட்டு உயர் தரத்துல மேக்ஸ் படிச்சா உயர் தரத்துக்கும் தேவை. அதனால கிளியரா புரிஞ்சுக்கொள்ளணும். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். எல்லாரும் நோட் பண்ணி முடிவா? ஆமா சார். நோட் பண்ணிட்டேன் சார். சரியா? வெரி குட். சார் இப்ப இத பாருங்க. 470 எவ்வளவு? 470. 470. அப்ப முதலாவது 4ல 10 இருக்கான்னு பாப்பீங்க. இல்லாட்டி 47ல பாப்பீங்க. 4ல 10 இருக்குதா? இல்ல சார். இல்ல. அப்ப 47க்கு போவீங்க. 47ல 10 காணப்படுதா? இருக்கு சார். வாய்ப்பாடு 4 10 10 ஈர் 10 20 30 30 4 10 40. அப்ப 47ல இருந்து எத்தனைய கழிப்பீங்க? 7. நல்லா பாருங்க. 47ல இருந்து 40. 40 கழிப்பீங்க. அப்ப 40 கழிச்சா மீதி எவ்வளவு? 7 சார். இப்ப அந்த 10 என்ன செய்யணும்? கீழே இறக்கணும். கீழே இருக்கும். கீழே இறக்குனா இப்ப இது எவ்வளவு? 70. 70. பாருங்களே, விடிய விடிய ராமாயணம். சரியா? அப்ப அந்த மைக்கை எனக்கு ஆக்கிடக்கூடாது. ஆல்ரெடி 470 எங்களுக்கு தந்திருக்காரு. 10ஆல வகுக்கோணும். முதல்ல 4ல இருக்கான்னு பாப்பீங்க. இல்ல. 47க்கு போயிடும். 47ல 10 4 தடவை உண்டு. அதாவது 4 தர 10 40. அப்ப 47ல இருந்து 10 கழிச்சா மீதி 7. அந்த 7ஓட 0 கீழே இறக்கி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும். அப்ப 7ஐயும் 0ஐயும் சேர்த்து பார்த்தா 70. இப்ப 70ல 10 இருக்குதா இல்லையா? இருக்கு சார். எத்தனை தடவைகள் உண்டு? 7 தடவை. 7 தடவைகள் உண்டு. அப்ப அந்த 7 கொண்டு வந்து மேல போட்டுட்டு 7ஐயும் 10ஐயும் பெருக்கி கழிச்சீங்கன்னா 70ல இருந்து 70 கழிக்கணும். அப்ப 70ல இருந்து 70 கழிச்சா அப்ப மீதி எவ்வளவு? 0. 0. ஆகவே 470 10ஆல பிரிச்சா 47 தடவைகள். எத்தனை தடவைகள்? 47. 4 தடவைகள். அப்ப ஓகேவா? அப்ப கிளியரா? இப்ப கிளியர் சார். வேகமா நோட் பண்ணுங்க குயிக்கா. நோட் பண்ணியாச்சு சார். நோட் முடிஞ்சு சார். நஸ்மா நோட் பண்ணியாச்சு சார். தக்ஷிதா நோட் பண்ணிட்டு சார்.
சார் அப்ப இப்போ ஆல்மோஸ்ட் பிரித்தலும் பினிஷ்ட். அன்னைக்குல அந்த லேப்டாப் கொஞ்சம் சிக்கல் பண்ணனால உங்களுக்கு அன்னைக்குல இணைஞ்சு கொள்றதுக்கு எனக்கு முடியல. அதுக்கு நீங்க முதல்ல மன்னிக்கணும் சார். அப்ப இந்த இவ்வளவு தான் இந்த பிரித்தல் பாடம், சரியா? சரி சார். சார் இந்த கேள்விகள் புக்ல இருக்குதா? இந்த கேள்வி நான் காமிக்கிற கேள்வி புக்ல இருக்குதா? Yes, sir. Yes, sir. சார் ஓகே. இப்ப இந்த பயிற்சிகளை செய்து பாருங்க. ஏதாவது சிக்கல்கள் வந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரோட தொடர்பு கொள்ளுங்க. அடுத்த கிளாஸ்ல ஒரு புது பாடம் தான் செய்வேன், சரியா? எத்தனாம் பக்கமா மயன் காணப்படுது இந்த பயிற்சி? 40 பக்கம். 40ஆம் பக்கம் காணப்படுது. சரி, அப்ப நெக்ஸ்ட் சாட்டர்டே ஒரு புது பாடத்தோட 5வது பாடத்தோட தான் வருவேன், 4வது பாடம், சரியா? ஓகே சார். Okay, sir. அப்ப எல்லாருக்கும் குட் நைட். Good night, sir. Thank you, sir. Bye, sir. Good night, sir. Thank you, sir. நல்லா விளங்குனிச்சு சார். ஓகே குட் நைட். Good night, sir. Thank you, sir.